ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக் சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய சாப்டர் மிக்சிங் அண்ட் ஹோமோஜெனைசேஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ஃபைனல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கணும், பேட்ச் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. அப்படின்னா அதுல இருக்கிற காம்போனன்ட் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். அதாவது அதுல இருக்கிற கண்டென்ட்ல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது, கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து பேட்ச் ஃபெயில் ஆகாது, நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் வந்து கண்டென்ட் யூனிஃபார்மிட்டியில கிடைக்கும். அப்போ அதுக்கு மிக்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்து யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகிறதுக்கு, யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிக்சிங்ஸ். போன லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து சைஸ் ரெடுக்ஷன்ஸ் பார்த்தோம், சைஸ் செப்பரேஷன்ஸ் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம இன்னைக்கு மிக்சிங் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த மிக்சிங் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபைனல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து கிடைக்க. சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்கறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் மிக்சிங் ப்ராசஸ். அதாவது மிக்சிங் ப்ராசஸ்னுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மிக்சிங் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இந்த மிக்சிங் ப்ராசஸை வந்து எப்படி நாம மெஷர்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே சமயம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 4 இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் மிக்சிங் என்னென்ன அப்படின்னா டபுள் கோன் பிளெண்டர், டர்பின் மிக்சர், ட்ரிபிள் ரோலர் மில் அண்ட் சில்வர்சன் மிக்சர் ஹோமோஜெனைசேசர். இந்த 4 எக்யூப்மெண்ட்ஸ்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் பத்தி இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோவை நல்லா அப்சர்வ் பண்ணா மட்டும் தான் இந்த கான்செப்ட் புரியும், இல்லனா புரியாது. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மிக்சிங் பிரின்சிபல்ஸ். அதுல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மிக்சிங்ஸ். ஏன் மிக்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா whenever a product contain more than one component, அதாவது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபார்முலேஷன்ஸும் சரி ஒரு சிங்கிள் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் வச்சு நம்மளால ஒரு கம்ப்ளீட் ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து உருவாக்க முடியாது. அது எந்த ஃபார்முலேஷனா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேப்லெட் எடுத்துக்கோங்களேன். ஸோ டேப்லெட்டுக்கு வந்து ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் பிளஸ் அது கூட வந்து நமக்கு நிறைய எக்ஸிபியன்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளைடன்ட் யூஸ் பண்றோம், டிசன்டகிரண்ட் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ், டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ அப்போ whenever a product contains more than one component, a mixing or blending stage will be required in the manufacturing process. ஏன் அப்படின்னா ரெண்டுக்கு மேல இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால அது நல்ல யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா? எதுக்கு? டு என்ஷூர் அண்ட் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, அதுல இருக்கிற ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா. ஓகேங்களா? அதுக்காக சோ ஃபைனல் ப்ராடக்ட் உடைய கண்டென்ட் யூனிஃபார்மிட்டியை வந்து என்ஷூர் பண்றதுக்காக, அதே போல அதனுடைய ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் உடைய அப்பியரன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக, சோ அது இல்லாம ட்ரக் ரிலீஸ் வந்து நல்ல யூனிஃபார்மா டிசைட் ரேட்ல ரிலீஸ் பண்றதுக்காக, சோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக நாம வந்து மிக்சிங் ப்ராசஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இதுல மெயின் நம்மளுடைய அஜெண்டா மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபைனல் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து உள்ள இருக்கிற காம்போனன்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கணும். கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லனா அந்த ஃபார்முலேஷன்ஸ் பேட்ச் வந்து ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் எடுத்துக்கோங்க. சோ இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் எல்லா ஃபார்முலேஷன்ஸ்லயும் மிக்சிங் இட்ஸ் வெரி வெரி மஸ்ட். இப்போ டேப்லெட், கேப்சூல், சாக்கெட் ஆர் ட்ரை பவுடர் ஃபார் இன்ஹேலர், இது எல்லாத்துக்குமே வந்து சாலிட் மிக்சர் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ், சாலிட் வந்து இங்க மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லிங்டெக்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் மிக்சர் ஆஃப் மிசிபிள் லிக்விட்ஸ், டூ மிசிபிள் லிக்விட்ஸ் வந்து என்னது மிக்சிங் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எமுல்ஷன் அண்ட் கிரீம், இதுல வந்து மிக்சர் ஆஃப் இம்மிசிபிள் லிக்விட்ஸ், டூ டிஃபரண்ட் பிசிக்கல் ஸ்டேட் லிக்விட்ஸ், அக்வஸ் ஆயில் ரெண்டும் வந்து என்ன ஆகுது இங்க மிக்சிங் ஆகுது. சோ அப்படி ரெண்டும் கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆனா மட்டும் தான் நமக்கு ஒரு ஃபைனல் எமுல்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதே போல பேஸ்ட் அண்ட் சஸ்பென்ஷன், டிஸ்பர்ஷன்ஸ் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இன் செமி சாலிட் பேஸ். பாத்தீங்களா? சோ எல்லா ஃபார்முலேஷன்ஸ்லயும் மிக்சிங் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மிக்சிங். இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன? அன்மிக்ஸ்டு பார்ஷியலி மிக்ஸ்டு ஸ்டேட். சோ நம்ம ஒரு ஃபார்முலேஷன் ஸ்டார்ட் பண்றோம். சோ அப்போ வந்து காம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய காம்போனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ஸ், அது கூட எக்ஸிபியன்ஸ், இது ரெண்டுமே வந்து அன்மிக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மிக்சிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது ஒரு யூனிட் ஆபரேஷன்ஸ். இதுல ஈச் யூனிட் எதனுடையது? பார்ட்டிகல்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். உள்ள இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ்னுடைய ஈச் யூனிட் ஆஃப் தி காம்போனன்ட் லைஸ் as nearly as possible in contact with a unit of each of other component. சோ அப்போ ரெண்டு காம்போனன்ட்டும், டூ டிஃபரண்ட் காம்போனன்ட்டும், ஆக்சுவலி நம்ம ரெண்டு காம்போனன்ட்க்கு மேல யூஸ் பண்றோம். ஒவ்வொரு காம்போனன்ட்டும் சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது பிராக்டிகலி இம்பாசிபிள். சோ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃபரண்ட் பார்ட்டிகல் சைஸ், ஒவ்வொரு டிஃபரண்ட் டென்சிட்டி, ஒவ்வொரு டைமென்ஷன் ஷேப் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம மிக்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃபரண்ட் பார்ட்டிகல்ஸும் வந்து கான்டாக்ட்ல இருக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மிக்சிங் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? பர்ஃபெக்ட் மிக்ஸ் ஆர் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ டைப் ஆஃப் மிக்சர், ஆக்சுவலி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நாம 3 டைப்பா பிரிக்கலாம் இந்த மிக்சர்ஸ். ஒன்னு வந்து பாசிட்டிவ் மிக்சர், ரெண்டாவது வந்து நெகட்டிவ் மிக்சர், மூணாவது வந்து நியூட்ரல் மிக்சர். சோ என்னென்ன டைப் ஆஃப் மிக்சர், அதனுடைய என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இங்க இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மிக்சர். பாசிட்டிவ் மிக்சர் ஆர் ஃபார்ம்டு
from materials such as gases. காமனா இந்த பாசிட்டிவ் மிக்சர் வந்து gases substanceஸ்ல இருந்தும் miscible liquidsலயும் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஏன் அப்படின்னா which mix spontaneously and irreversibly by diffusions. once இந்த miscible liquids or gaseous வந்து just like ரெண்டையும் கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதே ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆயிடும். ஒன்ஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து irreversible ஆகாது. அதாவது அதுல இருக்கிற காம்போனன்ட் வந்து segregate ஆகாது, அதாவது தனியா பிரியாது. இததான் சொல்ல வராங்க. so miscible liquids, especially miscible liquids which mix spontaneously and irreversibly by diffusions and tend to approach a perfect mix அப்படின்னு சொல்றோம். so there is no input of energy. நாம இங்க எனர்ஜியை இங்க வந்து கொடுக்கல. so just like ரெண்டையும் கலந்து வச்சிட்டோம், அதே வந்து தானா மிக்ஸ் ஆயிடுது. புரியுதுங்களா? இதுக்கு நம்ம வந்து நம்ம டைம் கொடுக்கணும். if the time available for mixing is unlimited. once கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டைம் போக போக அது என்ன ஆகும், ரெண்டு மிசிபிளுமே வந்து நல்ல யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிடும். ஒன்ஸ் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரிவர்ஸ் ஆகாது, அதாவது செக்ரிகேட் ஆகாது. இந்த டைப் ஆஃப் மிக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம், பாசிட்டிவ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த பாசிட்டிவ் மிக்சர் மெட்டீரியல்ஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி ப்ராப்ளம்ஸ். லைக் நான் சொன்னேன்ல, செக்ரிகேஷன், பார்ட்டிகல் வந்து தனியா பிரியாது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்களா? சோ இதுதான் பாசிட்டிவ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் மிக்சர். இதுல the component will tend to separate out. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து செக்ரிகேட் ஆக வாய்ப்பு இருக்கு, செப்பரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி மஸ்ட் பி கண்டினியூஸ்லி இன்புட் டு கீப் த காம்போனன்ட் adequately dispersed. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம நிறைய என்னது வெளியில இருந்து எனர்ஜி கொடுக்கணும். ஓகேங்களா? எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது மிக்ஸ் ஆகும். அந்த மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை யூனிஃபார்மா மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம கண்டினியூஸா வந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகும். அதாவது அதுல இருக்கிற காம்போனன்ட் வந்து செக்ரிகேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பர்சன்ஸ் ஆஃப் சாலிட் இன் லோ விஸ்கஸ் சஸ்பென்ஷன். லோ விஸ்கஸ் லிக்விட்ல வந்து ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் மிக்ஸ் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், லோ விஸ்கஸ்னால அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து சஸ்பென்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா கீழே அப்படியே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால கீழே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், ஃபிளாக்குலேட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் மிக்சர். ஓகேங்களா? அதே போல எமுல்ஷன், ஆயில் அண்ட் வாட்டர். ஆயில் வாட்டர் அண்ட் நல்ல எமுல்சிஃபிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் எமுல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரும் ஆயிலும் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் மிக்சர்ஸ்க்கான ஒரு குட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஜென்ரலி மோர் டிஃபிகல்ட் டு ஃபார்ம் அண்ட் மெயின்டைன் ஹை டிகிரி ஆஃப் மிக்சிங் எஃபிஷியன்சி. ஸோ பாசிட்டிவ் மிக்சரோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வந்து இதுல இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ் வந்து வில் ப்ரொடியூஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா? அதை வந்து கண்டினியூஸா யூனிஃபார்மா வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய எனர்ஜி அண்ட் மிக்சிங் எஃபிஷியன்சி கொடுக்க இங்க நாம கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் மிக்சர். இது நியூட்ரல் டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாருங்க, இந்த மிக்சர் ஸ்டாட்டிக் இன் பிஹேவியர். த காம்போனன்ட் ஹேவ் நோ டெண்டன்சி டு மிக்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி. தானா அதே மிக்ஸ் ஆகாது, மிக்ஸ் பண்ணணும். ஆர் செக்ரிகேட் ஸ்பான்டேனியஸ்லி ஒன்ஸ் ஒர்க் ஹேஸ் பீன் இன்புட் டு மிக்ஸ் தெம். ஒன்ஸ் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து செக்ரிகேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் மிக்ஸ்டு பவுடர்ஸ். பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு சிம்பிளா ஒரு மிக்சிங் ப்ராசஸை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா செக்ரிகேட் ஆக வாய்ப்பு இருக்கு. டியூரிங் வைப்ரேஷன், ஒரு சின்ன வைப்ரேஷன் கொடுக்குறோம், அல்லது வந்து பல்கா ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹோப்பர்ல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டியூரிங் ப்ராசஸ் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து செக்ரிகேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேஸ்ட் அண்ட் ஆயின்மெண்ட். ஓகேங்களா? சோ பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த செமி சாலிட் லிக்விட் வந்து என்ன ஆகும், ஒரு ஓரமா செக்ரிகேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், நியூட்ரல் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து ப்ராக்டிகலா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து தி மிக்சிங் ப்ராசஸ். மிக்சிங்ல வந்து 3 டைப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் தேர் ஆர் ஈக்குவல் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 2 காம்போனன்ட் ஏ பி அப்படிங்கிற 2 காம்போனன்ட், அல்லது ஒரு கலர்லெஸ் கலர்டு அப்படிங்கிற 2 பார்ட்டிகல்ஸ் 2 காம்போனன்ட் இங்க எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? the two powdered component of the same size, சேம் சேஃப் அண்ட் சேம் டென்சிட்டி. இந்த 2 காம்போனன்ட்டும் சேம் சைஸ் அண்ட் சேம் சேஃப் அண்ட் சேம் டென்சிட்டி எடுத்துட்டோம். ப்ராக்டிகலி இம்பாசிபிள், வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. உள்ள இருக்கிற பார்ட்டிகல் வந்து சேம் சைஸ் சேம் டென்சிட்டில இருக்கணுங்கிறது அவசியமும் இல்ல, ப்ராக்டிகலா இம்பாசிபிள்ஸ். அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ராசஸிங் வர வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இனிஷியல் அன்மிக்ஸ்டு ஆர் கம்ப்ளீட்லி செக்ரிகேட் ஸ்டேட். இங்க பாருங்க, இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன ஆகுது, ரெண்டுமே வந்து தனியா இருக்கு. அன்மிக்ஸ்டு ஸ்டேட் ஆர் கம்ப்ளீட்லி செக்ரிகேட்டட் ஸ்டேட். இது வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செகண்ட் மிக்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா an ஐடியல் ஆர் பர்ஃபெக்ட் மிக்ஸ். இந்த ஐடியல் ஆர் பர்ஃபெக்ட் மிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ideal situation or perfect mix in this case would be produced when each particle lies adjacent to particles of the other components. பாருங்க, இங்க 2 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்னு வந்து ப்ளூ கலரும் கலர்டும், இன்னொன்னு வந்து கலர்லெஸ்ஸும் இருக்கு. சோ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் இங்க கான்டாக்ட் பண்ணிக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், பர்ஃபெக்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஓகேங்களா, ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட், ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்க, ஒன் கலர்ட் அண்ட் ஒன் ஒயிட் பார்ட்டிகல்ஸ். பட் சான்ஸ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் இஸ் வெரி வெரி லெஸ். மிக்சிங் ப்ராசஸ்ல இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மிக்ஸ் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ஸ் எப்பதான் நடக்கும் அப்படின்னா உள்ள இருக்கிற டூ டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து சேம் சைஸ், சேம் டென்சிட்டி அண்ட் சேம் சேஃப் இருந்தா மட்டும்தான் வாய்ப்பு. அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் தான் வந்துங்க ப்ராக்டிகலி பாசிபிள் ப்ராசஸ், ரேண்டம் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாத்தீங்கன்னா the probability of the selecting a particular type of particles is the same at all position in the mix and is equal to the proportions of such particles in the total mix. So total mixல உள்ள இருக்கிற active component உடைய மிக்சிங் வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, if any two adjacent particles are selected from a random mix shown, மிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து என்ன பண்றோம், இந்த ஒரு பல்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம வந்து ரேண்டமா சாம்பிளை வந்து எடுக்கிறோம், சாம்பிளிங் அனலைசிஸ் பண்றதுக்காக, யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு அனலைசிஸ் பண்றதுக்காக அங்கங்க சாம்பிள் எடுக்கிறோம். அப்படி சாம்பிள் எடுக்கும்போது இங்க பாருங்க, the chance of picking two colored particles 1 in 4, 25%. அதுல ரெண்டு கலர்டு பார்ட்டிகல்ஸ், 25% ரெண்டு கலர்ட் பார்ட்டிகல்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து the chance of picking two white particles, இன்னொரு ரெண்டு பார்ட்டிகல் பார்த்தோம், ஒன்னு கலர்டு பார்ட்டிகல்ஸ், அதுல 25% கலர்டு பார்ட்டிகல்ஸ் ஒரே இடத்துல கான்டாக்ட்ல இருக்கும். ஸோ ப்ராப்பர் மிக்சிங்னா என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸும் கான்டாக்ட் ஆயிருக்கணும். பட் இங்க ஒரே சேம் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்டாக்ட் ஆயிருக்கு 25%. இன்னொரு ஒயிட் பார்ட்டிகல்ஸ் பாருங்க, ஒயிட் பார்ட்டிகல்ஸ் இது வந்து 25% வந்து கான்டாக்ட் ஆயிருக்கு. ரிமைனிங் அண்ட் த சான்ஸ் ஆஃப் பிக்கிங் ஒன் ஆஃப் ஈச் அதர்ஸ், டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸும் கான்டாக்ட் ஆகிறது இங்க 50%. அதாவது 4 பார்ட்டிகல்ல 2 பார்ட்டிகல் வந்து வாய்ப்புகள் அதிகம். அப்போ இங்க 50% வந்து ஈச் பார்ட்டிகல்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கும், 25% வந்து சேம் பார்ட்டிகல் கான்டாக்ட் ஆயிருக்கும், அடுத்த 25% அனதர் சேம் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்டாக்ட் ஆயிருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரேண்டம் மிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஃபார்முலேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிகலா நமக்கு இந்த ரேண்டம் மிக்ஸ் தான் வந்து நமக்கு அச்சீவ் ஆகணும். ஓகேங்களா, இங்க பர்ஃபெக்ட் மிக்ஸ் வந்து ப்ராக்டிகலி இம்பாசிபிள். இதுதான் வந்து 3 டிஃபரெண்ட் மிக்சிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துங்க மெஷர்மெண்ட் இன் மிக்சிங். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நம்ம மிக்ஸ் பண்றோம், ஜஸ்ட் லைக் மிக்ஸ் பண்ணிடுறோம், மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது, ஃபெயில் ஆயிருது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிக்சிங் எஃபிஷியன்சி கரெக்டா இருக்கா, ப்ராப்பரா யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு அதை மெஷர் பண்ணணும். இது எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம், இதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜ் பல்க் பவுடர் மிக்சர்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 1 kg ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ட்டும் ரிமைனிங் 4 kg வந்து எக்ஸிபியன்ஸும் எடுத்துக்கிறோம், நல்லா போட்டு மிக்ஸ் பண்றோம். இது ஒரு பல்க் மிக்சிங். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், டேப்லெட் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த டேப்லெட் தான் வந்து இண்டிவிஜுவல் டோஸ் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் 500 mg டேப்லெட் ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பல்கா ஒரு 5 கிலோ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 500, சும்மா தியரிட்டிக்கல் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ஒரு 500 கிராம் வந்து பேராசிட்டமால் எடுத்துக்கிறோம், ரிமைனிங் ஒரு 4.5 kg 4500 கிராம் வந்து என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸிபியன்ஸ் எடுத்துக்கிறோம், போட்டு நல்லா பல்கா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 500 mg டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அதுதான் வந்து இங்க இண்டிவிஜுவல் யூனிட் டோஸ். அது டேப்லெட்டா இருக்கலாம், கேப்சூலா இருக்கலாம், அல்லது சிரப்ஸா இருக்கலாம், 5 ml அதுல இருந்து நாம எடுத்து குடிக்கலாம். இதுதான் யூனிட் டோஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, அனாலிசிஸ் ஆஃப் ஆக்டிவ் காம்போனன்ட் ஆஃப் யூனிட் டோஸ் இன் வெயிட் பை வால்யூம். ஒரு பல்கா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பல்க் பவுடர்ல இருந்து ஒரு ஃபைனல் யூனிட் டோசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், அதாவது டேப்லெட்டோ கேப்சூலோ ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அது யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு அதுல இருக்கிற ஏபிஐ அனலைசிஸ் பண்ணி பார்க்கும். எப்படி, வெயிட் பை வால்யூம் டு என்ஷூர் ஹவு க்ளோஸ்லி மிக்ஸ் இஸ் நோன் எஸ் ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு மிக்சிங் ஆயிருக்கு, யூனிஃபார்மா மிக்சிங் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்து வெயிட் பை வால்யூம்ல பார்ப்போம். இதுதான் வந்து என்ன சொல்றோம், ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த யூனிட் weight of tablet is 200 mg வச்சுக்கோங்களேன், டோட்டல் டேப்லெட் உடைய weight 200 mg, then 200 mg sample from the mix. அப்போ 200 mg ஃபைனல் டேப்லெட்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பல்க் பவுடர் பாருங்க, இந்த பல்க் பவுடர்ல என்ன பண்றோம், 200 mg சாம்பிள் எடுத்து அதுல இருக்கிற ஏபிஐ வந்து யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறோம். சோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஒரு 200 mg யூனிட் டோஸ் டேப்லெட் வச்சுக்கோங்களேன், the 200 mg sample from the mix should be analyzed to see if the mixing is adequate. The scale of scrutiny therefore 200 mg. இந்த scale of scrutiny எவ்வளோ, 200 mg. ஸோ நம்ம யூனிட் டோசேஜ் என்ன வெயிட்டோ அந்த சேம் வெயிட்ல வந்து பல்கா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பவுடர், அதுல இருந்து அந்த சாம்பிளா அந்த வெயிட்ல நாம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 mg டோட்டல் யூனிட் டோஸ் வெயிட்னா 500 mg வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பல்க் பவுடர்ல இருந்து நம்ம சாம்பிளிங் எடுப்போம். அதுதான் என்ன சொல்றோம், ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து புரியும். புக்ல படிச்சீங்கன்னா புரியாது. நெக்ஸ்ட், the number of particles contained in the scale of scrutiny, the number of particles contained in the scale of scrutiny will depends on the sample weight, particle size and particle density. So நம்ம scale of scrutiny bulk powderல இருந்து சாம்பிள் எடுக்கிறோம். அதுல number of particles எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த particles உடைய sample weight, particle size and particle density இதை பொறுத்து தான் அதுல இருக்கிற number of particles வந்து அமையுது. பாருங்க, the lower proportions of active component present in the mixture, the more difficult it is to achieve an acceptably low deviation in active content. So இதுல நம்ம என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா,
உள்ள இருக்கிற ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது உள்ள இருக்கிற ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட், அதாவது உள்ள இருக்கிற காம்போனன்ட் வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதனுடைய மிக்சிங் எஃபிஷியன்சி, யூனிஃபார்ம் மிக்சிங் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அக்செப்டபிளா கிடைக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ உள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், உள்ள இருக்கிற அந்த ப்ரொபோர்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 1/2 kg API பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டோம், ரிமைனிங் 4.5 kg வந்து எக்ஸிபியன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த 1/2 kg பேராசிட்டமால் தான் அதனுடைய ப்ரொபோர்ஷன்ஸ். 1/2 kg எடுத்துக்கிட்டோமா 1 kg எடுத்துக்கிட்டோமா, அப்போ 1 kg வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து 1/2 kg யோட அதிகம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் தியரிட்டிக்கலா சொல்றேன், புரியுதுங்களா? அப்போ லோயர் ப்ரொபோர்ஷன்ஸ் அதுல இருக்கிற ஆக்டிவ் காம்போனன்ட் வந்து லோயர் ப்ரொபோர்ஷனா இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் யூனிஃபார்ம் மிக்சிங் வந்து கிடைக்க வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த மோர் பார்ட்டிகல்ஸ், உள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுல பாருங்க the more particles there are present in unit dose or scale of scrutiny the lower the likely deviation is content. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதுல அந்த ஃபைனல் ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த டீவியேஷன்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்சி மிக்சிங் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதுல இருக்கிற அந்த ஆக்டிவ் காம்போனன்ட் உடைய ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்க கூடாது, ரிலேட்டிவ்லி அதிகமா இருக்கணும். அதே சமயம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம எப்படி அதிகப்படுத்துறது? ஒன் வே ஆஃப் ரெடியூசிங் த டீவியேஷன் therefore would be to increase the number of particles in the unit dose by decreasing the particle size. அப்ப பார்ட்டிகல் சைஸை ரெடியூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 பார்ட்டிகல் இருக்கு, 10 mm டயாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதை உடைக்கும் போது என்ன ஆகும்? பார்ட்டிகல் சைஸ் 5 mm மாறும். அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 10 மாறும். அப்ப 5 10 மாறும். அப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாகுது. ஓகேங்களா? அப்போ உங்க மிக்சிங் வந்து நல்ல எஃபிஷியன்சியா நடக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஆனா அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா பட் லீட் டு பார்ட்டிகல் அக்ளோமரேஷன்ஸ். பார்ட்டிகல் சைஸ் ரெடியூஸ் பண்ண பார்ட்டிகல் வந்து அக்ளோமரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ் ரெடியூஸ் பண்ண ஒரு கோஹேஷன்ஸ் அண்ட் அட்ஹெஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பார்ட்டிகல்ஸ் வந்து அக்ளோமரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ட்டிகல் சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிக்சிங் ப்ராசஸ். மேத்தமெட்டிக்கல் treatment of mixing process. The aim during formulations and the processing is minimize this variation to acceptable levels. நம்ம மிக்சிங் பண்ணும்போது நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மிக்சிங் கிடைக்கணும், ஒரு அக்செப்டபிள் லெவல்ல வந்து நமக்கு மிக்சிங் கிடைக்கணும், ஒரு ரேண்டம் மிக்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், நிறைய மெஷர்மெண்ட்டை நாம அப்பப்போ அனாலிசிஸ் பண்ணணும், நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? எப்படி என்னன்னா அப்படின்னா பை செலக்டிங் இன் appropriate scale of scrutiny பார்ட்டிகல் சைஸ் அண்ட் மிக்சிங் ப்ரொசீஜர்ஸ். பார்ட்டிகல் சைஸ் என்னென்ன சைஸ்ல எடுத்துக்கணும், அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கணும், என்னென்ன மிக்சிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நமக்கு ஒரு அக்செப்டட் லெவல்ல வந்து நமக்கு மிக்சிங் வந்து கிடைக்கும். the later involving the correct choice of mixer rotation and speed. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டடி பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து எந்த ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் பண்ணணும் மிக்சிங், அப்போ எந்த டைப் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சோ இதெல்லாமே வந்து நம்ம புரியணும் அப்படின்னா என்ன எப்படி ஸ்டடி எப்படி பண்ணணும், மேத்தமெட்டிக்கலா நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். samples are taken from random mix, practically possible mix, random mix. அதுல இருந்து சாம்பிள் எடுக்கிறோம் in which the particles are all of the same size, same shape and same density ன்னு வெச்சுக்கோங்களே. same size, same shape and same density ன்னு வெச்சுக்கோங்க. The variation in the proportions of the component in the sample taken from random mix can be calculated from equations. ஓகேங்களா? சோ அதுல இருக்கிற அந்த காம்போனன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து சாம்பிள்ல இருந்து எடுக்கிறோம். சாம்பிள்ல இருந்து ஒரு பல்கா ஒரு ரெண்டு காம்போனன்ட் சேம் சைஸ் சேம் டென்சிட்டி மிக்ஸ் பண்றோம், பல்கா மிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? பல்கா மிக்ஸ் பண்ணி அங்கங்க நிறைய சாம்பிள் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 கிராம் வந்து பேராசிட்டமாலும் மீதி 4500 கிராம் வந்து எக்ஸிபியன்ஸும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். அங்கங்க நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நிறைய எடுக்கிறோம். ஓகேங்களா? நிறைய எடுத்து அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் பாக்குறோம். எப்படி பாக்குறது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் பாக்குறோம். எதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்? உள்ள இருக்கிற ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட், உள்ள இருக்கிற பேராசிட்டமால் அந்த 500 கிராம் கலந்தோம்ல அதுல வந்து யூனிஃபார்மா வந்து மிக்ஸ் ஆயிருக்கா, டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அதிகமா எடுக்கும்போது ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கா, சோ சாம்பிள் டு சாம்பிள் வந்து கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி டீவியேஷன் இருக்கா அப்படிங்கறத வந்து நாம பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் டீவியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தா அது வந்து இட்ஸ் அன்அக்செப்டபிள், அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி மிக்சிங். ஓகேங்களா? சோ அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் பார்க்கறோம் பாருங்க. அதுக்கான ஃபார்முலா SD standard deviation is equal to square root of P into 1 minus P divided by N. இங்க P அப்படினா ஒண்ணும் இல்ல proportions of the component in total mix. total mixல P னுடைய அத component னுடைய proportions எந்த proportionsல நாம இங்க கலந்துருக்கோம், API எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதா P. next total number of particles in the sample, அந்த ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் டோட்டல் நம்பர் எவ்வளவு இருக்கு அது வந்து n. சோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நாம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். சாம்பிள் டு சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு டீவியேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். சோ இதுல இருந்து நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன கிடைக்குதுங்கிறது பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஷோஸ் the number of particles present in this sample increase. உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக the content standard deviation is decrease. பாருங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக ஆக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து இங்க என்ன ஆகுது? குறையுது. அப்ப குறையும் போது என்ன ஆகுது? என்ன சொல்ல வராங்க? there is less variation in sample content. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்க அதிகமாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து நமக்கு இங்க என்ன ஆகுது? குறையுது. அப்போ கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். as p is decreased, the proportion is decreased. proportion decrease ஆக the value of content standard deviation decrease. இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மிக்சிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும்னு சொன்னேன். பட் இங்க இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த பி வந்து குறையுதோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் குறையுது. அப்போ பாருங்க, திஸ் மே லீட் டு தி இன்கரெக்ட் கன்க்ளூஷன்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது பி ப்ரொபோர்ஷன்ஸ் குறைய குறைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் குறையுதுன்னு சொல்லுது. அப்போ இது வந்து it may lead to the incorrect conclusions. இது நமக்கு ஒரு சரியான கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கல. that it is beneficial to have low proportions of the active component. இது எதை ஃபேவர் பண்ணுது, ப்ரொபோர்ஷன்ஸ் கம்மியா இருந்தாதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் குறையுது அப்படிங்கறத சொல்ல வருது. பட் இது வந்து தப்பான கான்செப்ட். எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மிக்சிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், மிக்சிங் உள்ள இருக்கிற காம்போனன்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, டிமெரிட் இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இது ஒரு கான்செப்ட். அப்போ நம்ம இதுல இருந்து ஃபைனலா கன்க்ளூஷன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் குறையுது அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சோ இந்த மாதிரி முரண்பாடை வந்து நீக்கிறதுக்காக தான் இன்னொரு கான்செப்ட், a more useful parameters to determine is the percentage coefficients of variations, percentage CV அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, the average deviations. நம்ம நிறைய சாம்பிள் எடுத்தோம், நிறைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் இங்க நாம ஃபைனல் கால்குலேஷன்ஸ்ல கொண்டு வரோம். பாருங்க, அதனுடைய ஆவரேஜ் டீவியேஷன் as a percentage of mean amount of active component in the sample. அதான் நம்ம இங்க என்ன சொல்றோம், percentage CV அப்படின்னு சொல்றோம். சோ இதுல இருந்து நமக்கு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் கரெக்ட்டா கிடைக்கும். சோ பாருங்க, the content standard deviations கண்டுபிடிச்சிரோம், divided by mean content into 100. இதுதான் வந்து என்னது, percentage CV அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, the value of percentage CV, the value of coefficients of variation will increase as P decrease. சோ இது இங்க என்ன சொல்லுது பாருங்க, நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் கரெக்ட்டா கொடுக்குது. இங்க பாருங்க, percentage CV, percentage of coefficients of variations வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ, P decrease, P குறையும் போது, proportions of component வந்து குறையும் போது இங்க percentage of CV, அதாவது அதனுடைய வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, percentage CV வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, the value of percentage CV will increase, coefficients variation will increase as P is decrease. ஓகேங்களா, அப்போ இங்க என்ன ஃபைனலா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அதனுடைய யூனிஃபார்ம் ஆஃப் காம்போனன்ட் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும், கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி கரெக்டா இருக்கும். அதே போல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது, நம்ம போன ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்கணும். இந்த பர்சன்டேஜ் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேரியேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து P வந்து அதிகமா இருக்கணும். சோ இது ரெண்டும் அதிகமா இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு யூனிஃபார்ம், ஒரு ரேண்டம் மிக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க, it might be considered that the variations in content could be reduced by increasing the unit dose size. அப்போ இங்க என்ன பண்ணணும், ப்ரொபோர்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும். அப்ப ப்ரொபோர்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகப்படுத்தணும். அப்ப இங்க என்ன பண்ணணும், கண்டென்ட் வேரியேஷனை குறைக்கிறதுக்காக இன்க்ரீசிங் தி யூனிட் டோஸ், அதாவது இன்க்ரீசிங் தி ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினி. அப்ப ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். as this would increase the number of particles in the each unit dose. அப்பதான் ஒவ்வொரு யூனிட் டோஸ்லயும் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்க அதிகமாகும் அப்படின்னு ஒரு கான்செப்டை இங்க சொல்ல வர்றாங்க. பட் இருந்தாலும் பாருங்க, the dose of drug be fixed. அதுல இருக்கிற டோஸ் வந்து ஃபிக்ஸா இருக்குது, and any increase in the unit dose will cause the reduction in the proportion of active component. டோஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ 500 கிராம்னா 500 கிராம் தான் எடுக்கணும். அப்போ ஸ்கேல் ஆஃப் ஸ்க்ரூட்டினி அதிகப்படுத்தும் போது அப்போ உள்ள இருக்கிற ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் வந்து அதிகமாகும். அதை தான் சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா, ஓகே. The consequence of increasing unit dose size depends on the initial proportions of the active component. But the consequence of increasing the unit dose is depend on initial proportions. So நம்ம எந்த அளவுக்கு அந்த component proportions இருக்கோ அந்த அளவுக்கு என்னது total unit dose வந்து இருக்கு, அதை பொறுத்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ 200னா 200 தான் எடுக்கணும். 200க்கு மேல எடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த proportions of component வந்து நமக்கு அதிகமா எடுக்கணும், கம்மியா எடுத்தா கம்மியா கிடைக்கும். ஓகேங்களா, சோ அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு யூனிஃபார்ம் கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னா, அதுல இருக்கிற கண்டென்ட் வேரியேஷன்ஸ் வந்து குறையணும், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரேண்டம் மிக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஓகேங்களா, ப்ரொபோர்ஷன்ஸ் அதிகப்படுத்தும் போது அதே சமயம் அதுக்கு ஈக்குவலா வந்து எக்ஸிபியன்ஸும் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா, ஓகே. அதே போல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க கான்செப்ட், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், இந்த பர்சன்டேஜ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைனல் கன்க்ளூஷனை வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், எவாலுவேஷன்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் மிக்சிங். பாருங்க, நம்ம மிக்சிங் ப்ராசஸ் பண்ணும்போதும் சரி, பண்ணதுக்கு அப்புறமும் சரி, மிக்சிங் வந்து ப்ராப்பரா மிக்ஸ் ஆயிருக்கா, உள்ள இருக்கிற காம்போனன்ட் வந்து ப்ராப்பரா மிக்ஸ் ஆயிருக்கா ஆகிற ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஸ்டடி பண்ணி நமக்கு ப்ராப்பரா மிக்ஸ் ஆகல அப்படின்னா ஃபைனல் ஃபார்முலேஷனை பாதிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அப்பப்போ என்ன பண்ணணும்,
இந்த மிக்சிங் எஃபிஷியன்சி வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். The manufacturer require some means of monitoring a mixing process of variety of reasons. ஸோ நிறைய ரீசன்ஸ்க்காக அப்பப்போ அந்த மிக்சிங் ப்ராசஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா indicate the degree or extent of mixings, எந்த அளவுக்கு வந்து மிக்சிங் ப்ராசஸ் அங்க நடந்திருக்கு. ஃபாலோ a mixing process, மிக்சிங் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்றதுக்கு indicate when sufficient mixing has occurred, சக்சஸ்ஃபுல் ஒரு sufficient mixing வந்து நடந்திருக்கா இல்லையா. assess the efficiency of mixtures, ஸோ நம்ம யூஸ் பண்ற இந்த மிக்சர்ஸ் வந்து கரெக்டா சூட்டபிளா, ஓகேங்களா. determine the mixing time required for particular process, எவ்வளவு நேரம் வந்து மிக்சிங் ப்ராசஸ் இருக்கணும் அப்படிங்கிற இதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா டெட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வந்து இந்த டிகிரி ஆஃப் மிக்சிங் வந்து எவாலுவேஷன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, இதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்றது, எந்த அளவுக்கு மிக்சிங் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி எவாலுவேட் பண்றது அப்படின்னா த்ரூ மிக்சிங் இண்டெக்ஸ், எம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். த்ரூ மிக்சிங் இண்டெக்ஸ். இங்க பாருங்க, m is equal to SR divided by SACT அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, S அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். எதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்? SACT அப்படின்னா the content standard deviation of sample taken from a mix under investigations. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், அப்பப்போ சாம்பிள் எடுத்து எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கறோம். அதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் SACT அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் SR அப்படின்னா என்ன அப்படின்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேண்டம் மிக்ஸ் நடந்துருச்சு, அதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் பாருங்க. SR தி கண்டென்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சாம்பிள் ஃப்ரம் எ ஃபுல்லி ரேண்டம் மிக்ஸ். இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அண்டர் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ரேண்டம் மிக்ஸ் வந்து அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பாருங்க ரேண்டம் மிக்ஸினுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மிக்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய ரேஷியோவை தான் நம்ம இங்க என்ன சொல்றோம், மிக்சிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபார்முலால இருந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா, அட் தி ஸ்டார்ட் ஆஃப் மிக்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, அப்பப்போ நம்ம வந்து ரேண்டமா இந்த SACT பார்க்கிறோம், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கிறோம். வில் பி ஹை, ஸோ த M வில் பி லோ. இங்க பாருங்க, இந்த SACT னுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது இந்த மிக்சிங் இண்டெக்ஸ் வந்து குறையுது. புரியுதுங்களா? அப்போ டீவியேஷன் அதிகமா இருக்கு, SACT ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகமா இருக்கு, அப்போ மிக்சிங் இன்னும் சரியா நடக்கல, அப்போ M வந்து குறையுது, மிக்சிங் இண்டெக்ஸ் வந்து குறையுது. அப்புறம் சரியா மிக்ஸ் ஆகல, அப்ப மறுபடியும் மிக்ஸ் பண்றோம். பாருங்க, மிக்சிங் ப்ரொசீட்ஸ் கண்டினியூஸ் பண்ணும்போது பாருங்க SACT will tend to decrease. அப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. எந்த அளவுக்கு மிக்சிங் வந்து கரெக்டா எஃபிஷியன்ஸா டைம் கொடுத்து நம்ம சக்சஸ்ஃபுல் மிக்சர் எடுத்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோமோ அப்போ வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, SACT வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஆஃப் மிக்சிங் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பாருங்க, குறைஞ்சிட்டே இருக்கு. டிக்ரீஸ் as mix approaches a random mix. பாருங்க, if the mix become random, எப்போ ரேண்டம் ஆகுது, அந்த மிக்ஸ் ரெண்டுமே வந்து எப்போ ஈக்குவல் ஆகுது அப்படின்னா பாருங்க, SACT னுடைய வேல்யூம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய வேல்யூம் SR னுடைய வேல்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும்போது M வந்து நமக்கு இங்க 1 கிடைக்கும். அப்போ இங்க வந்து நமக்கு ரேண்டம் மிக்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த கீழே SACT இருக்கிற அந்த டீவியேஷன்ஸ் வந்து நமக்கு இங்க அதிகமா இருக்கும்போது M வேல்யூ வந்து 1 விட கம்மியா கிடைக்கும். இப்போ இங்க M வேல்யூ எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ஈக்குவலா இருக்கும்போது தான் M வந்து 1 கிடைக்கும். அப்பதான் நமக்கு ரேண்டம் மிக்ஸ் வந்து இங்க அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதும் மிக்ஸ் பண்ணதனுடைய ஃபைனல் ப்ராடக்ட்டையும் ரெண்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது MI வந்து 1 அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து ரேண்டம் மிக்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். லெஸ் தென் 1 விட கம்மியா கிடைக்கும் போது நமக்கு இன்னும் ரேண்டம் மிக்ஸ் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து ஒரு எவாலுவேஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் மிக்சிங்ஸ். ஸோ இங்க என்னென்ன மெக்கானிசம்ஸ் நடக்குது, ஸோ ஒரு பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணும்போதும் ஒரு லிக்விடை வந்து மிக்ஸ் பண்ணும்போதும் என்னென்ன மெக்கானிசம்ஸ் வந்து இங்க இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராசஸ் தட் டென் டு ரிசல்ட் இன் ரேண்டமைசேஷன்ஸ் ஆஃப் டிஸ்சிமிலர் பார்ட்டிகல்ஸ் வித்தின் எ சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம உள்ள ஆட் பண்ண அந்த காம்போனன்ட் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பிசிக்கல் நேச்சர்ஸ், ஒவ்வொரு காம்போனன்ட்டும் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் சைஸ் அண்ட் பர்டிகுலர் டென்சிட்டி அண்ட் பர்டிகுலர் ஷேப். ஸோ ரெண்டுமே யூனிஃபார்மா இல்ல. ஸோ அப்போ அதனால நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து இங்க நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கன்வெக்டிவ் மிக்சிங் அப்படின்னா இதை வந்து மேக்ரோஸ்கோபிக் மிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா டென் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் டிகிரி ஆஃப் மிக்சிங் ஃபேர்லி குயிக்லி. ஸோ குயிக்கா வந்து நமக்கு லார்ஜ் பல்க் பவுடர் வந்து நம்மளால வந்து இந்த கன்வெக்டிவ் மிக்சிங்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மிக்ஸ் பண்ணிட முடியும். அதான் நம்ம மேக்ரோஸ்கோபிக் மிக்சிங் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா the transfer of relatively large group of particles, one group of particles என்ன ஆகும், from one part of the powder bed to another. அப்படியே புரட்டி போடுறது, இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படியே புரட்டி போடுறது. ஒரு பாருங்க, ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி பவுடர் பெட் டு அனதர் பார்ட், அப்படியே புரட்டி போடுறது. இதான் நம்ம என்ன சொல்றோம், கன்வெக்டிவ் மிக்சிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு குரூப் ஆஃப் பவுடர் பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னொரு குரூப்புக்கு மேல ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிறது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் மிக்சர் பிளேட் ஆர் பெடல் மூவ் த்ரோ மிக்ஸ், ரிப்பன் பிளண்டர் அண்ட் பெடல் மிக்சர், இது ரெண்டுமே வந்து கன்வெக்டிவ் மிக்சிங் டைப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சியர் மிக்சிங். சியர் அப்படின்னா உராய்வது. அக்வர்ஸ் when a layer of materials flow over another layer, ஒரு லேயர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்னொரு லேயர் மேல ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது நமக்கு அங்க ஷியர் கிடைக்கும், உராய்வு இருக்கும். ஓகேங்களா. ரிசல்ட்டிங் இன் தி லேயர் மூவிங் அட் டிஃபரண்ட் ஸ்பீட், ஒவ்வொரு லேயரும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல
நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும்போது அங்க வந்து ஒன்னு வந்து ஹை ஸ்பீட்லயும் இன்னொரு லேயர் பார்ட்டிகல்ஸ் வந்து லோ ஸ்பீட்லயும் வந்து அங்க ஃப்ளோ ஆகும்போது அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கும் நடுவுல ரெண்டு காம்போனன்ட்டுக்கும் நடுவுல என்ன ஆகுது, அங்க ஒரு ஷேரிங் எஃபெக்ட் இருக்கு. இது வந்து ஒரு மெக்கானிசம்ஸ். ஸோ யூஸ்ஃபுல் இன் தி கேஸ் ஆஃப் அக்ளோமெரேட் அண்ட் prevent segregations by cause the powder bed to collapse or in high shear or tumbling mixtures. ஓகேங்களா, அக்ளோமரேட் ஆகாம இருக்க இந்த ஷியர் மிக்சிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகேங்களா, ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் மெக்கானிசம். செகண்ட் வந்து டிஃப்யூசிவ் மிக்சிங். இதை வந்து மைக்ரோ மிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ரேண்டம் மோஷன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதுல வந்து நடக்கும். எப்படி ரேண்டம் மோஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, when powdered bed is forced to move or flow. ஒரு பல்க் பவுடர்ல ஒரு பவுடர் பெட் ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து டைட்டா க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ அப்ப நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க, the when powdered bed is forced to move or flow, it will dilate. அந்த டைட்டா இருக்கிற பவுடர் பெட் வந்து டைலேட் ஆகும், வால்யூம் வந்து அதிகமாகும். பாருங்க, the volume occupied by the bed will increase. அப்ப வால்யூம் அதிகமாகும் போது this arise because of the powder particles become less tightly. ஒவ்வொரு பவுடர் பார்ட்டிகிள் வந்து டைட்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆகும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அங்க வாய்ட் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த பார்ட்டிகல்ஸ் நடுவுல வந்து கேப் கிரியேட் ஆகும். அந்த கேப்ல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போய் சிக்கிக்கும். ஓகேங்களா, எதனால? அண்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் பை ஃபோர்ஸ் மூவ்மெண்ட்னால அந்த பார்ட்டிகல் சின்ன சின்ன பார்ட்டிகல் சைஸ் வந்து அந்த லூஸ் ஆன அந்த கிரியேட் ஆன வாய்ட் ஸ்பேஸ்ல போய் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து சிக்கிக்கும். ஓகேங்களா, ஏன் சிக்கிக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சிக்கிக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஃப்யூசிவ் மிக்சிங் அப்படின்னு சொல்றோம். டிஃப்யூசிவ் மிக்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, டம்ளர் மிக்சர், வி பிளண்டர், டபுள் கோன் பிளண்டர் எல்லாமே வந்து டிஃப்யூசிவ் மிக்சிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இது மூணு முக்கியமான மெக்கானிசம் ஆஃப் மிக்சிங்ஸ். நெக்ஸ்ட், மிக்சிங் ஆஃப் லிக்விட்ஸ். கிட்டத்தட்ட சேம் இதே கான்செப்ட் தான். there are three main mechanisms by which liquids are mixed. ஒன்னு பல்க் டிரான்ஸ்போர்ட், ரெண்டாவது டர்புலன்ட் மிக்சிங், மூணாவது வந்து மாலிகுலர் டிஃப்யூஷன்ஸ். இங்க பல்க் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் convective mixing. பவுடர் எப்படி convective mixing ப்ரொடியூஸ் ஆச்சோ அதே தான். இட்ஸ் அனலாக் டு convective mixing of powders. சேம் மெக்கானிசம் தான். அண்ட் இன்வால்வ் த மூவ்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்லி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பொசிஷன் இன் தி மிக்ஸ் டு அனதர். ஒரு பர்டிகுலர் ஒரு லேயர், ஒரு லிக்விட் இருக்கு, அதுல வந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்சஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் லேயர் வந்து அடுத்த இன்னொரு குரூப் லேயருக்கு மேல அப்படியே மேல படிகிறது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், இங்க வந்து பல்க் டிரான்ஸ்போர்ட் இன் லிக்விட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டர்புலன்ட் மிக்சிங். இங்க டர்புலன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அரைஸ் ஃப்ரம் haphazard movement of molecules அப்படின்னு சொல்றோம். இதுல haphazard movement of molecules எப்படி நடக்கும்? when force move in turbulent manner. இங்க turbulence ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு haphazard movement வந்து கிடைக்கும் மாலிகுல், அதாவது பார்ட்டிகல்ஸ்ல. பாருங்க, the constant change in speed and direction of movement. constant change in speed and direction வந்து சேஞ்ச் பண்ணும்போது turbulence வந்து இன்டியூஸ் ஆகும். ஃபார்ம் எடிஸ். எடிஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வகையான சுழல். அந்த சுழலை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த சுழல்ல வந்து பாருங்க, ஸ்மால் குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ் மூவிங் டுகெதர் எ யூனிட். சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கலெக்டிவா ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எடிஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, கண்டினியூஸா இந்த எடிஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. திஸ் எடிஸ் டென் டு ரெடியூஸ் இன் சைஸ் அண்ட் ஈவென்ச்சுவலி பிரேக் அப் பீயிங் ரீப்ளேஸ்ட் பை நியூ எடிஸ். அந்த குரூப்பா இருக்கிற அந்த எடிஸ்ல இந்த சின்ன சின்ன டிராப்லெட்ஸ் வந்து அப்படியே டிராப்லெட் வந்து தனியா பிரிஞ்சு அந்த டிராப்லெட் எல்லாமே சேர்ந்து இன்னொரு எடிஸா ஃபார்ம் ஆகும். சோ இதுக்கு பேர் தான் டர்புலன்ட் மிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு குரூப் ஆஃப் எடிஸ். சோ கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இதுல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உடைஞ்சி தனியா போயிட்டு இங்க வந்து நமக்கு ஒரு நியூ எடிஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் டர்புலன்ட் மிக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்ல போனா ஒரு சுழல் போல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாலிகுலர் டிஃப்யூஷன். சேம் நம்ம டிஃப்யூஷன்ஸ், பவுடர் டிஃப்யூஷன்ஸ் பார்த்தோம்ல, அதே சேம் மெக்கானிசம். அனலாக் டு டிஃப்யூசிவ் மிக்சிங் இன் பவுடர்ஸ். இதுதான் மாலிகுலர் டிஃப்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. சோ இதுதான் வந்து மிக்சிங் ஆஃப் லிக்விட்ஸ்ல மூணு மெக்கானிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பவுடர் செக்ரிகேஷன்ஸ் ஆர் டீமிக்சிங். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்? ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த ஸ்டெப்லயும் என்ன ஆகலாம்? மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது டீமிக்ஸ் ஆகலாம். இங்க டீமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செக்ரிகேஷன்ஸ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பவுடர் செக்ரிகேஷன்ஸ் ஆர் டீமிக்சிங். இங்க பவுடர் வந்து பல்கா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு டேப்லெட்டாவோ கேப்சூலாவோ அல்லது வேற ஏதாவது ஃபார்முலேஷன்ஸாவோ மேக் பண்ண போகும்போது என்ன ஆகுது? அந்த இடைப்பட்ட கேப்ல, அந்த இடைப்பட்ட டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா பவுடர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து செக்ரிகேட் ஆயிரும். ஒரு இடத்துல வந்து ஒதுங்கிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? டீமிக்சிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதை வந்து கண்டுக்காம கண்டினியூஸாவே ஃபார்முலேஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணா நமக்கு வந்து பேட்ச் வந்து ஃபெயில் ஆயிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, the component tend to separate out. component tend to separate out. பாருங்க, change to நான் ரேண்டம் மிக்ஸ். ரேண்டம் மிக்ஸ் என்ன ஆகுது? இங்க நான் ரேண்டம் மிக்ஸா சேஞ்ச் ஆகுது during transfer of filling machines or in hopper of a tablet or capsule or sacket filling machines. இந்த டீமிக்சிங் எங்க நடக்கும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹோப்பர்ல கொட்டுறோம். அப்படி கொட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல கொட்டுற இடத்துல அந்த ஹோப்பர்ல வந்து என்ன ஆகும்? அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது? செக்ரிகேஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, அதாவது டீமிக்சிங் ஆக வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இட் காஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கண்டென்ட் வேரியேஷன் இன் சாம்பிள். பேட்ச் வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு, யூனிஃபார்மிட்டி ஃபெயில் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப செக்ரிகேஷன்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னா பாருங்க, செக்ரிகேஷன் இஸ் மோர் இஃப் தி பவுடர் பெட் சப்ஜெக்ட் டு வைப்ரேஷன்ஸ். ஒரு சில மெஷின்ஸ் வந்து ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டோம், பவுடர் மிக்ஸ் பண்ணி கையில வச்சு லைட்டா ஷேக் பண்றோம். ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும்?
சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் ஒதுங்கிக்கும். ஒரு முறம் எடுத்து என்ன பண்றோம், அந்த பவுடரை வச்சு அப்படியே அந்த முறத்துல வச்சு ஷேக் பண்றோம். ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும், பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் ஒதுங்கிக்கும். சோ அப்ப அந்த மெஷின்ஸ்ல வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆகும்போது அங்க டீமிக்சிங் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல when the particles have greater flowability, சோ எந்தெந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து flowability அதிகமா இருக்கோ கிராவிடேஷனல் ஃபோர்சஸ்னால ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் நடக்கும்போது பேப்பர்ல என்ன ஆகுது அப்படின்னா டீமிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஃபைனலா கிடைக்கக்கூடிய அந்த டேப்லெட் வந்து நமக்கு கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி இருக்காது, பேட்ச் ஃபெயில் ஆயிடும். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செக்ரிகேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. இங்க பாருங்க, சோ இந்த பார்ட்டிகல் சைஸ் எஃபெக்ட் இங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது இந்த டீமிக்சிங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்ட்டிகல் சைஸ் எஃபெக்ட், பர்குலேஷன் செக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் டெண்ட் டு ஃபால் த்ரூ வாய்ட்ஸ் பிட்வீன் த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் thus மூவ் டு த பாட்டம் ஆஃப் தி மாஸ். ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். இந்த அதாவது நமக்கு வந்து யூனிஃபார்ம் சைஸ், யூனிஃபார்ம் டென்சிட்டி, அதுல இருக்கிற காம்போனென்ட் வந்து ஒன்னொன்னு ஒவ்வொரு சைஸ். அப்போ அந்த பெரிய பார்ட்டிகல்ஸ் நடுவுல அந்த ஃபார்ம் ஆகிற வாய்ட் ஸ்பேஸ்ல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்சஸ்னால என்ன ஆகும், அதுல போய் சிக்கிக்கிட்டு செக்ரிகேட் ஆயிடும். இதுதான் வந்து பார்ட்டிகல் சைஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்ட்டிகல் டென்சிட்டி எஃபெக்ட் பாருங்க. இஃப் தி காம்போனென்ட் ஆர் of different densities, ஒவ்வொரு காம்போனென்ட்டும் ஒவ்வொரு டென்சிட்டி, ஒவ்வொரு அடர்த்தி, the more dense particles will have tendency to more downwards. அதிகமா டென்ஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழ வந்து செட்டில்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்ட்டிகல் டென்சிட்டி எஃபெக்ட். ஈவன் இஃப் their particle size are similar, பார்ட்டிகல் சைஸ் வந்து சிமிலரா இருந்தாலும் ஹை டென்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழ செட்டில்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதனால டீமிக்சிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிகல் சேவ் எஃபெக்ட். இங்க பாருங்க, ஸ்பிரிக்கல் பார்ட்டிகல்ஸ் யூசுவலா ஸ்பிரிக்கல் பார்ட்டிகல்ஸ் எக்ஸிபிட் த கிரேட்டஸ்ட் ஃப்ளோபிலிட்டி. அதோட ஃப்ளோபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸ்பிரிக்கல் ஷேப்டு சைஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், அதோட ஃப்ளோபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்போ மோர் ஈஸிலி மிக்ஸ்டு, சீக்கிரம் மிக்ஸ் ஆயிடும். பட் தே ஆல்சோ செக்ரிகேட் மோர் ஈஸிலி. இந்த ஸ்பிரிக்கல் சேஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து சீக்கிரம் மிக்ஸ் ஆயிடும். பட் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ அல்லது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதோ ஈஸியா என்ன ஆயிடும், டீமிக்ஸ் ஆயிடும். ஏன், ஃப்ளோபிலிட்டி அதிகமா இருக்கு, கிரேட்டர் ஃப்ளோபிலிட்டி. ஓகேங்களா? சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதே போல irregular or needle shaped particles, irregular or needle shaped particles may become interlocked. so அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் நடுவுல லாக் ஆயிரும், decreasing the tendency to segregate once mixing has occurred. இங்க பாருங்க, spherical particles வந்து சீக்கிரம் மிக்ஸ் ஆயிடும், ஆனா சீக்கிரம் டீமிக்ஸ் ஆயிடும். அதே சமயம் irregular or needle shaped particles வந்து ஷேக் பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செக்ரிகேட் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இது வந்து பார்ட்டிகல் சேஃப் எஃபெக்ட். நெக்ஸ்ட் அப்ரோச்சஸ் டு மினிமைஸ் செக்ரிகேஷன்ஸ். சோ நாம அந்த செக்ரிகேஷனை எப்படி நாம மினிமைஸ் பண்றது அப்படின்னா சேம் நேரோ பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச், அதுல யூஸ் பண்ற அந்த காம்போனென்ட் சைஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா பாத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து சைஸ் செப்பரேஷன்ஸ்ல பார்த்தோம். சோ யூனிஃபார்ம் ஆர் நேரோ சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நேரோ சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இருக்கிற டூ டிஃபரெண்ட் காம்போனென்ட் வந்து சைஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருந்தா இதை இந்த டீமிக்சிங் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே போல சிமிலர் டென்சிட்டி ஆஃப் ஏபிஐ, similar density of API and excipients, granulations of the powder mix, reduce transfer system or vibrations. so vibration வந்து குறைச்சுக்கணும். transfer bulk powder மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹோப்பர்ல ஆட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல, அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது டீமிக்ஸ் ஆகலாம், அதை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி வைப்ரேஷனை அவாய்ட் பண்ணணும். யூனிஃபார்ம் சைஸ் அண்ட் யூனிஃபார்ம் டென்சிட்டியை வந்து நாம வச்சுக்கணும். சோ இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த டீமிக்சிங்கை வந்து பவுடர் செக்ரிகேஷனை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பவுடர் மிக்சிங் எக்யூப்மெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அதனுடைய பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், மிக்சிங்கை வந்து எப்படி மெஷூர் பண்றது பார்த்தோம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மிக்சிங் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ். இதுக்கு மேல பார்க்க போறது வந்து மிக்சிங் ப்ராசஸ். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் மிக்சஸ் வந்து நம்ம இங்க எடுக்கணும் அப்படிங்கறத பார்க்குறோம். இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு பவுடர் மிக்சிங் எக்யூப்மெண்ட்ஸ். பவுடர் மிக்ஸ் பண்றதுக்காக என்னென்ன காமனா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நாம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து டம்ப்ளிங் மிக்சர் ஆர் பிளண்டர். டம்ப்ளிங் மிக்சர் நோட் இட், 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. டம்ப்ளிங் மிக்சர் ஆர் பிளண்டர். ஸோ இது பாருங்க, வைகோன் மிக்சர், ரொட்டேட்டிங் கியூப் மிக்சர், டபுள் கோன் மிக்சர், ஓப்ளிக் கோன் மிக்சர், ட்வின் ஷெல் ஆர் வி மிக்சர்ஸ் வித் அஜிடேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து டம்ப்ளிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டம்ப்ளிங் பிளண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பவுடர் மிக்ஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்த மெக்கானிசம்ஸ் என்ன, பவுடரை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு அடுத்தது வந்து ஹை ஸ்பீட் மிக்சர் கிரானுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஹை ஸ்பீட் மிக்சர் கிரானுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பவுடர் மிக்ஸ் பண்றதுக்கு ஃப்ளூடைஸ்டு பெட் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளூடைஸ்டு பெட் மிக்சர். அதுக்கப்புறம் வந்து நாலாவது வந்து அஜிடேட்டர் மிக்சர், அதாவது ரிப்பன் அஜிடேட்டர் பவுடர் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 முக்கியமான கான்செப்ட், இந்த 4 முக்கியமான மிக்சர்ஸை யூஸ் பண்ணி நாம வந்து பவுடரை மிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டபுள் கோன் பிளண்டர் கொடுத்துருக்காங்க. டபுள் கோன் பிளண்டர் தான் வந்து டபுள் கோன் பிளண்டர், ரெண்டு சைடும் கோன் ஷேப்ல இருக்கும். ஸோ இதுல பிரின்சிபல் பாருங்க, டம்ப்ளிங் அண்ட் ஷேரிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ அப்போ மிக்சிங் ரொட்டேட் ஆகும்போது இங்க பாருங்க, இந்த டபுள் கோன் வந்து மோட்டர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி சுத்தும் போது நமக்கு இங்க என்ன கிடைக்குது, டம்ப்ளிங் அண்ட் ஷேரிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷன் வந்து காமனா அதனுடைய ஸ்பீடு வந்து 30 to 100 RPM வந்து இந்த டபுள் கோன் வந்து ரொட்டேட் ஆகுது. மெட்டீரியல் வந்து நாம உள்ள ஃபில் பண்றது 50 to 60% ஆஃப் டோட்டல் கெபாசிட்டி ஆஃப் பிளண்டரை வந்து நம்ம பாத்துக்கணும். கரெக்டா 50%, பாதிக்கு பாதி தான் வந்து நம்ம இந்த மிக்சிங் காம்போனென்ட் வந்து எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு எஃபிஷியன்ட் ரேண்டம் மிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து கெப்பாசிட்டி அதிகப்படுத்த மிக்சிங் எஃபிஷியன்சி வந்து குறைய வாய்ப்பு இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ காமன்லி யூசிங் ஃபார் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் பவுடர், ஸ்மால் ஸ்கேல் மிக்சிங் வந்து இது காமனா இந்த டபுள் கோன் பிளண்டர் வந்து நாம எடுத்துக்கிறோம். ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் ஃபைன் பார்ட்டிகல்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மிக்சிங் பண்றதுக்கு திஸ் டபுள் கோன் பிளண்டர் இஸ் நாட் சூட்டபிள். அண்ட் பார்ட்டிகல்ஸ் வித் வைட் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ பார்ட்டிகல் அதுல இருக்கிற காம்போனன்ட் வந்து வைட் சைஸா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நாட் சூட்டபிள். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் டபுள் கோன் பிளண்டர். இதை முக்கியமா கேட்கறது வந்து என்ன பிரின்சிபல்ஸ், டம்ப்ளிங் அண்ட் ஷேரிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் டபுள் கோன் பிளண்டர். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மிக்சர்ஸ் ஃபார் மிசிபிள் லிக்விட்ஸ் ஆர் சஸ்பென்ஷன்ஸ். முன்னாடி பார்த்தது சாலிட், அடுத்தது வந்து மிக்சிங் ஆஃப் மிசிபிள் லிக்விட்ஸ். காமனா 3 டைப் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து நாம யூஸ் பண்றோம் லிக்விட் மிக்ஸ் பண்றதுக்காக, எஸ்பெஷலி மிசிபிள் லிக்விட்ஸ் ஆர் சஸ்பென்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம 3 மிக்சர்ஸ் வந்து இங்க காமனா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து ப்ரோபெல்லர் மிக்சர்ஸ், ரெண்டாவது வந்து டர்பைன் மிக்சர்ஸ், அண்ட் மூணாவது வந்து இன்லைன் மிக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மிக்சர்ஸும் அதுக்கு அடுத்தது வந்து அட்வான்ஸா இங்க அமையும். ஓகேங்களா? ப்ரோபெல்லர்ல முடியலனா டர்பின் யூஸ் பண்ணுவோம், டர்பின்ல முடியலனா இன்லைன் மிக்சர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சிலபஸ்ல வந்து டர்பின் மிக்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டர்பின் மிக்சர்ஸ்னுடைய பிரின்சிபல்ஸ், பேசிக் மெக்கானிசம், எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஷியரிங் மெக்கானிசம்ஸ். ஓகேங்களா? A turbine mixture may be used for more viscous fluids. இங்க பாருங்க, இதுதான் வந்து ஒரு டர்பின் மிக்சர்ஸ்னுடைய செட்டப். இங்க வந்து மோட்டார், இது வந்து டிரைவன் மோட்டார். இந்த மோட்டார்ல வந்து சென்ட்ரல் ஷாஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? சுத்தி பெஃபல்ஸ். இது வந்து இம்பெல்லரை வந்து நாம இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ப்ரோபெல்லருக்கும் இம்பெல்லருக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இது வந்து நாம இம்பெல்லர் யூஸ் பண்றோம், டேங்க் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? வைப்ரேஷன்ஸ் ஆடாம இருக்க. The impeller has 4 blades, டிஃபரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும் அந்த இம்பெல்லர்ல, சரௌண்டட் பை பர்ஃபோரேட்டட் இன்னர் outer diffusion ring. அது சுத்தி இன்னர் outer diffusion ring இருக்கும். as the liquid is forced through small orifice of the diffusers, large shear force வந்து நமக்கு இங்க இன்வால்வ் ஆகுது. இங்க பாருங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ வந்து நமக்கு ஸ்பீடா இம்பெல்லர் வந்து ரொட்டேட் ஆகுது. so when mixing immiscible liquids, if the orifice are sufficiently high, the shear force produced enable the generations of droplet of the dispersed phase which are small enough. நமக்கு ஸ்பீடா ரொட்டேட் ஆகும்போது அந்த ஸ்மால் ஆரிஃபைஸ் வழியா என்ன ஆகுது, ஸ்பீடா வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில வருது. அப்படி வெளியில வரும்போது சின்ன சின்ன ஃபைன் டிராப்லெட்டா நமக்கு வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடியூஸ் ஸ்டேபிள் டிஸ்பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இன் ஆயில் ஆர் ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமுல்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த டர்பைன் மிக்சர்ஸ் வந்து நமக்கு இங்க யூஸ் ஆகுது. பிரின்சிபல்ஸ் வந்து ஷேரிங் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ட்ரிபிள் ரோலர் மில். பேர்லயே இருக்கு, 3 ரோலர் இருக்கு. பிரின்சிபல் வந்து இங்க ஷேரிங் ஃபோர்ஸ். 3 horizontal roll rotating in opposite directions. இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன்ஸ். 3 டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல அட் டிஃபரெண்ட் ஸ்பீட்ல நமக்கு வந்து இங்க ரொட்டேட் ஆகுது. இங்க பாருங்க, இது வந்து ஃபீட் ரோல் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து சென்டர் ரோல் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஆப்ரான் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஃபீட் ரோலுக்கும் சென்டர் ரோலுக்கும் நடுவுல மெட்டீரியல்ஸ் வந்து ஃபீட் பண்றோம். ஓகே, பாருங்க, மெட்டீரியல் கிரஷ்ட் கேப் பிட்வீன் ரோலர். இங்க பாருங்க, 2 ரோலுக்கு நடுவுல யூசுவலா என்ன கேப் இருக்கும் அப்படின்னா 0.05 to 0.3 mm கேப் இருக்கும். and usually less gap between 2 and 3 than 1 and 2. இங்க பாருங்க, 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கிற கேப்பை விட இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கிற கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபீட் ரோல் அண்ட் சென்டர் ரோலுக்கு நடுவுல இருந்து மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ஃபீட் பண்ணும்போது இது வந்து டிஃபரெண்ட் ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து லோ ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது. சென்டர்ல இருக்கிற ரோல் வந்து அதை விட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே சமயம் ஆப்போசிட்ல ரோல் ஆகுது. அப்போ இங்க 2க்கு நடுவுல அந்த சின்ன கேப்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஷியர் ஆகுது. ஓகேங்களா? உராய்வு நடக்குது. சோ இந்த இடத்துல வந்து சைஸ் ரெடக்ஷனும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன ஃபைன் டிராப்லெட்டா கிடைக்க நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து பாருங்க, டு ப்ரிப்பேர் யூனிஃபார்ம் டிஸ்பெர்சன்ஸ் ஆஃப் செமி சாலிட், எஸ்பெஷலி ஆயின்மெண்ட், சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதனுடைய ஆயின்மெண்ட் பேஸ்ல வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு இந்த ட்ரிபிள் ரோலர் மில் வந்து நமக்கு இங்க யூஸ் ஆகுது. பாருங்க, இது வந்து லோ ஸ்பீட், அதை விட மீடியம் ஸ்பீட், அதை விட ஹை ஸ்பீடு. இது வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது, இது வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. இந்த மீடியம் ஸ்பீடுக்கு ஆப்போசிட்ல வந்து ஹை ஸ்பீடு வந்து ரொட்டேட் ஆகுது. சோ இதுல வந்து ஃபீட் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஸ்பீடு, டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல வந்து நமக்கு இந்த சின்ன ஸ்மால் ஆரிஃபைஸ் வழியா என்ன ஆகுது, பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு அந்த ஷியரிங் எஃபெக்ட்னால பார்ட்டிகல்ஸ் வந்து நல்ல மிக்ஸ் ஆகுது. அதே சமயம் வந்து சைஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபைனலா அந்த ஸ்கிராப்பர் வச்சு நாம இந்த ஆப்ரான் ரோல்ல இருந்து நாம ஸ்கிராப் பண்ணி மெட்டீரியல்ஸை தனியா எடுத்துறோம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ட்ரிபிள் ரோலர் மில். நெக்ஸ்ட் வந்து சில்வர்சன் மிக்சர் ஹோமோஜெனிசர். பிரின்சிபிள்ஸ் வந்து large globules in a coarse emulsions are broken into small globules by intense shear force. இதுலயும் வந்து shear force தான் நமக்கு இங்க இன்வால்வ் ஆகுது. பெரிய குளோப் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த சில்வர்சன் மிக்சர்ஸ்னால சின்ன சின்ன ஃபைன் குளோபல்ஸா இங்க கன்வெர்ட் ஆகுது பை இன்டென்ஸ் shear force. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, சென்டர்ல சாஃப்ட் இருக்கு, ஒன் சைடு ஆஃப் சாஃப்ட் கனெக்டட் டு மோட்டார். இதுதான் வந்து எலக்ட்ரிக் மோட்டார். இந்த சாஃப்ட்ல வந்து ஒரு சைடு மோட்டரும் கனெக்ட் ஆயிருக்கு டு மோட்டார் அண்ட் another connect to emulsifying head. இதுதான் வந்து emulsifying head. சோ சென்டர்ல சாஃப்ட் இருக்கு, ஒரு பக்கம் எலக்ட்ரிக் மோட்டரும், இன்னொரு பக்கம் வந்து emulsifying ஹெட்டும். இதுதான் வந்து emulsifying head. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சில்வர்சன் மிக்சர் ஹோமோஜெனிசர்ஸ்ல. இங்க பாருங்க, emulsifying head consists of a number of turbine blade
நம்பர் ஆஃப் டர்பின் பிளேட், இங்க பாருங்க நம்பர் ஆஃப் டர்பின் பிளேட் இருக்கு, விச் ஆர் சரௌண்டட், இங்க பாருங்க சென்டர்ல பிளேட் இருக்கும், சென்டர்ல நம்பர் ஆஃப் டர்பின் பிளேட் இருக்கும், அதை சுத்தி என்ன இருக்கு, கவர் ஹேவிங் பர்ஃபோரேஷன்ஸ், பாருங்க நம்பர் ஆஃப் டர்பின் பிளேட் which are surrounded by mesh, அதாவது enclosed by cover having perforations, சின்ன 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 போர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெஸ் வந்து அதை சுத்தி கவர் ஆயிருக்கும். அப்போ இங்க பாருங்க the emulsifying head dipped into vessels containing immiscible liquids, oil, water ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த emulsifying head வந்து உள்ள டிப் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம், மோட்டார் ஸ்பீடா ரொட்டேட் ஆகுது, உள்ள இருக்கிற பிளேட் வந்து ஸ்பீடா ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, அப்படி ஸ்பீடா ரொட்டேட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்ஃபோரேட்டட், அந்த சின்ன சின்ன பர்ஃபோரேட்டட் ஆரிஃபைஸ் வழியா என்ன ஆகுது, ஸ்பீடா வெளியில வருது. புரியுதுங்களா? சோ இங்க பாருங்க, இந்த கவர் ஸ்மால் டிராப்லெட் கிட்டத்தட்ட 2 to 5 மைக்ரான் மீட்டர் சைஸ்ல வந்து த்ரூ பர்ஃபோரேஷன்ஸ் வித் ஷியர் ஃபோர்ஸ்னால அந்த சுத்தி கவர் பண்ணியிருக்கிற அந்த பர்ஃபோரேட்டட் கவர் சின்ன சின்ன ஆரிஃபைஸ் வழியா ஸ்பீடா வெளியில வரும்போது அந்த குளோபல்ஸ் வந்து சின்ன சின்னதா ஃபைன் டிராப்லெட்டா உடையுது. ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த cover small droplet 2 to 5 micron meter through perforations with shear force. So used for homogenizations of emulsion, cream and ointment prepare பண்றதுக்காக இந்த சில்வர்சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். இங்க வந்து மெயின் பிரின்சிபிள்ஸ் வந்து shearing force, இதுல மெயினா யூஸ் பண்றது வந்து emulsifying headல வந்து நமக்கு வந்து ஒரு டர்பைன் பிளேட் இருக்கும், அதை சுத்தி பர்ஃபோரேட்டட் மெஷ் இருக்கும், ஸ்பீடா ரொட்டேட் ஆகும்போது ஹை ஃபோர்ஸ்னால அந்த பர்ஃபோரேட்டட் ஒன்னு பிளேட்னால மிக்ஸ் ஆகுது, அதே சமயம் மிக்ஸ் ஆன அந்த ஃபோர்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த சின்ன பர்ஃபோரேட்டட் ஆரிஃபைஸ்னால வெளியில ஃபோர்ஸா வெளியில வருது. அப்படி வெளியில வரும்போது சின்ன ஃபைன் டிராப்லெட்டா வெளியில வருது. அப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அந்த ரெண்டு இன்விசிபிள் லிக்விட்ஸ் வந்து நமக்கு சின்ன ஃபைன் டிராப்லெட்டா மாறதுனால நமக்கு வந்து விசிபிளா மாறுது. ஓகேங்களா, சோ திஸ் இஸ் சம்திங் அபௌட் சில்வர்சன் மிக்சர் ஹோமோஜெனிசர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மிக்சிங் அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ், அதனுடைய மெஷர்மெண்ட் ஆஃப் மிக்சிங்ஸ், அப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, டீமிக்சிங்னா என்ன, ஸோ இது எப்படி நாம அவாய்ட் பண்ணலாம், இதெல்லாமே நாம வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம். அதே சமயம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 4 முக்கியமான ஈக்விப்மெண்ட்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. தேங்க்யூ.